ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல நம்ம தமிழக அரசு சார்பில் வரக்கூடிய 2025ஆம் ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு அரசாணை வெளியிட்டிருக்காங்க. அந்த பொங்கல் பரிசு தொகுப்புல என்னென்ன ப்ராடக்ட், என்னென்ன பொருட்கள்லாம் வரக்கூடிய 2025ஆம் ஆண்டு மக்களுக்கு கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத பத்தி டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். அந்த அரசாணைக்கான காப்பியும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். ஒன்ஸ் போயிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா படிச்சு தெரிஞ்சுக்க முடியும். இத பத்தி பிரீஃபா நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான கவர்மெண்ட் அப்டேட்ஸ்லாம் நீங்க உங்களோட மொபைல் போன்ல வித்தின் செகண்ட்ல நீங்க வியூ பண்ணி செக் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்றது மட்டும் இல்லாம நம்ம சோசியல் மீடியா பேஜான Facebook, Instagram, WhatsApp, Twitter பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுலயுமே நம்ம என்ன பண்ணோம்னா சோசியல் மீடியா பேஜ்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அதையும் நம்ம ஒவ்வொரு போஸ்டும் நம்ம ஷேர் பண்ணுவோம். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, நம்ம தமிழக அரசு சார்பில் வரக்கூடிய 2025ஆம் ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு என்னென்ன பரிசு பொருட்கள்லாம் வழங்க போறாங்க அப்படிங்கறத பத்தி ஒரு அரசாணை, ஒரு செய்தி வெளியீடு அப்படின்னு சொல்லிட்டு வெளியிட்டிருக்காங்க. செய்தி வெளியீடு நாள் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு டேட் தான், டிசம்பர் 18, 2024. இந்த டேட்ல அப்டேட் பண்ணிருக்காங்க. இதுல என்ன அப்டேட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். 2025ஆம் ஆண்டில் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடிட அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழ் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினருக்கு தலா 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்பு வழங்கிட தமிழக அரசு அறிவித்துள்ளது அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. இதுதான் அந்த டைட்டிலே. அதுக்கு கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வரும்போது என்னென்ன பாயிண்ட் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். தமிழர்களின் பழம்பெரும் பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் பிரதிபலிக்கும் விழாவாக பொங்கல் பண்டிகை தமிழ்நாட்டில் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த நாள் அறுவடை திருவிழாவாகவும் இயற்கைக்கும் உழவு பெருங்குடி மக்களுக்கும் ஆர்வமோடு சேர்ந்து உழைத்த கால்நடைகளுக்கும் நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவிக்கும் விழாவாகவும் ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்பட்டு வருகிறது அப்படிங்கறத ஷேர் பண்ணிருக்காங்க. இந்த 2025ஆம் ஆண்டு தை பொங்கலை சிறப்பாக கொண்டாடும் வகையில் அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினருக்கு தலா 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்பு வழங்கிட அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது அப்படிங்கறத தெளிவா நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. இதுல ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா பாத்தீங்கன்னா இந்த வருஷம், அதாவது வரக்கூடிய 2025ல பொங்கல் பண்டிகைக்கு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நம்மளுக்கு என்ன பண்ணிருந்தாங்கன்னா இந்த லாக்டவுன் டைம்ல இருந்து 2024 வரைக்கும் 1000 rupees அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்புடன் கூடிய ரொக்க பணமும் நம்மளுக்கு என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா கொடுத்துட்டு இருந்தாங்க ரேஷன் கடைகள்ல. பட் இந்த 2025ல அந்த பணத்தை பாத்தீங்க அப்படின்னா அவங்க கொடுக்கறதா பாத்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிட்டாங்க, கொடுக்கல. அதுக்காக பாத்தீங்க அப்படின்னா வழக்கம் போல அவங்க கொடுக்கக்கூடிய அந்த பொங்கல் பரிசு தொகுப்புல பொங்கல் வைக்கிறதுக்கு பச்சரிசி, சர்க்கரை, அது மட்டும் இல்லாம ஒரு முழு கரும்பு பிளஸ் பாத்தீங்கன்னா இலவச வேஷ்டி சேலைகள் இதெல்லாமே சேர்ந்து நம்மளுக்கு என்ன பண்ண போறாங்கன்னா கொடுக்க போறாங்க. சோ இதுதான் பாத்தீங்கன்னா அப்டேட். இதன் மூலம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம தமிழக அரசுக்கு பாத்தீங்கன்னா 2,20,94,585 அரிசி குடும்ப அட்டைதாரர்களும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினர்களும் பயன்பெறுவார்கள் அப்படிங்கறத ஷேர் பண்ணிருக்காங்க. இதனால அரசுக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 249 கோடி ரூபாய் பாத்தீங்கன்னா செலவு ஏற்படும் அப்படிங்கறத இதன் மூலமா ஷேர் பண்ணிருக்காங்க. மேலும் பொங்கல் திருநாளை முன்னிட்டு வழங்கப்பட உள்ள இலவச வேஷ்டிகள், சேலைகள் அனைத்தும் தயார் செய்யப்பட்டு அனைத்து மாவட்டங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. பொங்கல் பரிசு தொகுப்புடன் இவற்றையும் சேர்த்து வழங்குவதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அப்படிங்கறத யாரு ஷேர் பண்ணிருக்காங்கன்னா அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையிலிருந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த ஒரு அரசாணை வெளியிட்டிருக்காங்க. இதுதான் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு அப்டேட். சோ இந்த வரக்கூடிய 2025ல 1000 rupees ரொக்க பணம் அப்படிங்கிறது கிடையாது. வழக்கம் போல பாத்தீங்கன்னா எப்பயும் போல கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய அந்த பொங்கல் பரிசு தொகுப்பு மட்டுமே நீங்க வாங்கிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்திருக்காங்க. சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். Thank you, all the best, God bless you.